சீமான் வந்து ஒரு புரட்சி தமிழன், அதாவது சுயநலம் இல்லாத தமிழன். அரசியல்வாதிகள்லாம் வெவ்வேறு கணக்கு போட்டு செய்யறாங்க. ஆனா சீமான் அப்படி இல்லை. நமக்கு பாடுபடாத நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் சொல்றாரு. இளைஞர் சமுதாயத்துக்காக தான் இந்த நெறிய கொண்டு வர்றாரு. சீமான் ஐயா வலியுறுத்துறத மக்கள் ஏத்துக்கணும். ஏன்னா அவருக்காக எதையுமே கேட்கல. வழிகாட்டியாக வழங்குகின்ற அன்பு சகோதரர் சீமான் அவர்களுக்கும் பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்நாள் அடைவர் வறுமையுறார் நன் மனை மக்கள் போகம் பெறுவர் பின் புண்மை ஒன்றும் காணார் நின் நாமம் கருதுகின்றோர் ஒற்றி கண்ணுதல்வால் மானார்வமுற்ற மயிலே வடிவுடை மாணிக்கம். தோன்றட்டும் செந்தமிழ் சமூகம், இது தமிழர் யுகம். எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமர்ந்த கடலே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவை அரா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா வணக்கம். இன்னைக்கு தமிழ் முறைப்படி திருமணம் செஞ்சீங்க, நல்லா சிறப்பா இருந்தது. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க, உங்க விவரத்தை சொல்லுங்க ஐயா. சரிங்க, சிவாய நம. நாங்க வந்து சின்ன சேலத்துல இருந்து கண்ணன் அடிகளார் அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க தலைமையில தான் இந்த திருமணம் சீரும் சிறப்புமா நடைபெற்றது. தமிழ் வேத ஆகமப்படி நாங்கள் நடத்தி வைக்கிறோம். இது வந்து பேரூர் பட்டீஸ்வரர் மன்றத்துல இருந்து அரண்பணி அறக்கட்டளைங்கிற சார்பா அவங்கள இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு 2008 கற்றுக்கிட்டோம். அதுல இருந்து இப்போ முறையாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லி பாராயணம் பண்ணி மணமக்கள் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் சொல்லி நாங்கள் இந்த பூஜையை நடத்திக்கிட்டு இருக்கோம். 10-15 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து எல்லா மக்கள்கிட்டையும் இந்த தமிழ் வேத ஆகமம், அதாவது ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காருங்க, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு. இந்த வேதம் ரிக்கு, யசிர், சாம, அதர்வன வேதங்கள்னு சொல்லப்படக்கூடிய வேதங்கள்ல இந்த தமிழ் வேதத்துல நமச்சிவாயங்கிற மந்திரத்துக்கு தான் பிரதானமான ஒரு இது இருக்குதுன்னு இந்த 4 பெருமக்கள்ல ஞானசம்பந்த பெருமான் வந்து சொல்லியிருக்காருங்க. அதனால வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படிங்கிற இந்த பஞ்சாச்சார மந்திரத்தை பயன்படுத்தி ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி இந்த பூஜையை நிறைவு பண்ணியிருக்கோம். நல்லபடியாக பண்ணியிருக்கோம். இந்த அர்ச்சனை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உயிர்ப்பு ஆற்றல் இருக்குங்க, முளைக்கும் தன்மை. நம்ம வாழையடி வாழையாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நெல்லை வந்து அர்ச்சனையாக பயன்படுத்துகிறோம். அதை தான் போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். இடையில வந்து இப்போ ஐயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரிசி, பொன் அரிசின்னு சொல்லக்கூடியதில் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் ஆகமத்தில் அந்த மாதிரி இல்லைங்கய்யா. முளைப்பாளி வைக்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த பயிர் எப்படி செழிப்பாக வளர்கிறதோ அதுபோல் இவங்க இந்த தம்பதிகள் வாழ்க்கை செழிப்பாக வளரணுங்கிறதுக்கோசரம் தான் முளைப்பாளியை போடுறோம். அரசங்குச்சி பார்த்தீங்கன்னாக்க அரசு அந்த மூங்கில் வைக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, அரசனே முன்னின்று நடத்துவதாக ஐதீகம். அதுக்காக தான் அரசங்காலு நட்டு அதுக்கு காப்பு கட்டி அதுக்கு பூஜை செய்கிறோம். மூங்கில் எதுக்கு அப்படின்னாக்க, மூங்கில் போல் வளைந்து கொடுத்து தம்பதிகள் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்கிறதுக்காக தான் மூங்கிலும் வைக்கிறோம். இந்த பால் உள்ள மரங்கள் வைக்கணுங்கிறதுக்காக தான், அதாவது பார்த்தீங்கன்னாக்க ஆலங்குச்சி, அரசங்குச்சி இந்த மாதிரி பயன்படுத்துறதுனுடைய நோக்கம். சரிங்களா? திருமணம் மட்டும் செய்றீங்களா இல்ல அனைத்து சுபகாரியங்களும் செய்றீங்களா? எல்லா சுபகாரியங்களும். தமிழ் வேதம்னா இப்ப ஜனங்களுக்கு தெரியல. அது தமிழ் வேதம்னா நாயன்மார்களும் ஆழ்வார்கள் வள்ளலார் இவங்க போன்றவங்க வந்து கடவுளை புகழ்ந்து பாடிய பாடல்கள். அப்ப அதுலதான் நமக்கு வந்து அருள் கிடைக்குதுன்னு சொல்லுது. அதுக்காக தான் அந்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும் சொல்லி அந்த மணமக்கள் அதே போல வரணும், அந்த கடவுளுடைய அருளாசி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தமிழ் வேதங்கள். மற்ற சாங்கியங்கள்லாம் பழைய சாங்கியங்கள்லாம் தேவையில்லை. சிறப்பா இங்க இருக்கிறவங்களுக்கு என்னமோ புதுசா செய்யறாங்க. எல்லாரும் பார்த்தாங்க, இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா இன்னும் சிறப்பா செஞ்சிருக்கலாம். ஏன்னா இப்ப பழச இடையே வந்து புகுத்துறாங்க. அதனால இது தமிழ் வேதங்கள் தான், அது எல்லா மக்களிடத்திலையும் போய் சேரணும். பழைய காலத்துல இருந்து விடுபடணும், நல்ல ஒரு புதிய யுகத்துக்கு வரணும். தமிழ் முறைப்படி நாம் தமிழர் கட்சி சீமான் உங்களுக்கு தெரியுங்களா? அவரு இதுதான் அடிக்கடி வலியுறுத்துவாரு, சமஸ்கிருதம் எதுக்கு, தமிழ் முறைப்படி கோயில்லயும் வந்து ஒரு குடமுழுக்கு செஞ்சாலும் தமிழ்ல செய்யுங்க, இல்ல இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளையும் தமிழ்ல செய்யுங்க அப்படின்னு வலியுறுத்துறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, சீமான் வந்து ஒரு புரட்சி தமிழன், அதாவது சுயநலம் இல்லாத தமிழன். இப்போ மற்ற அரசியல்வாதிகள்லாம் வெவ்வேறு கணக்கு போட்டு செய்யறாங்க. ஆனா சீமான் அப்படி இல்லை. நமக்கு பாடுபடாத நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் சொல்றாரு. அதனால அப்ப அதை மாதிரி இன்னும் பல பேர் உருவாகணும்.
உருவாகினா தான் இந்த தமிழ் வேதப்படி எல்லாமே வளர்ச்சி அடையும். அது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ விளக்கு பூஜை பண்றாரு, அப்போ ஒரு பதியம் சொல்றாருல, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அந்த கடைசியில் அது வருது. இப்போ தாய் தந்தையரை வழிபாடு பண்றோம், அப்ப சொல்றான்ல, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதனை சுருக்கம் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுதனிய. இப்ப மணமக்களை வாழ்த்துறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப சமஸ்கிருதத்துல சொன்னா சரியாது. இது நம்ம தமிழ் வேதத்தை சொல்லும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. இப்ப மணமக்களை வாழ்த்துறாங்க. என்ன வாழ்த்துறாங்க? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே, கண்ணில் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. ஞானசம்பந்தர் வாழ்த்தாரு. இப்ப வள்ளலார் வாழ்த்துறாரு. வாழ்நாள் அடைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் புகழ் போகம் பெறுவர் பின் புன்மையொன்றும் காணார் நின் நாமம் கருதுகின்றோர் ஒற்றி கண்ணதல்பால் மனார்வமுற்ற மயிலே வடிவுடை வாணிக்குமே வாழ்த்துறாரு. இப்ப அபிராமி பெற்ற அம்பாளை வணங்கினார்ல, அவர் வாழ்த்துறாரு. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும்னு ஒரு மனிதனுக்கு 16 செல்வங்களும் தேவைன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டது உலகத்திலேயே அபிராமி பெற்றதுதான். அதனால்தான் அவர் முதல்ல பாடும்போது கூட தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நான் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இது எல்லாத்துக்கும் தெரியுது. இது தமிழ் வேதத்தை சொல்லும் போது என்ன வாழ்த்துறாங்க அப்படின்றது தெரியுது, மற்ற இதுல தெரியாது. அதனால்தான் அது மாதிரி இப்ப ஆழ்வார்கள் வாழ்த்துறாங்கல்ல, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்த்துறாங்க. அது பெரியாழ்வார் கண்ணபுரான்ட்ட பாடுறாரு. அந்த கண்ணபுரான் சொன்ன வாழ்த்து இந்த மணமக்களுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி வாழணும். இந்த 16 செல்வங்களும் பெறணும். அந்த மூங்களுக்கு பதிப்பு அந்த காலத்துல கல்யாணம் பண்ணும்போது அது அரசாணி காலில் அரசரே நேரில் ஆணை போடுவாராம். அதுக்காக தான் அந்த முறையை மாற்றி இது அரசாணி கால் அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திருமணம் இந்த தமிழ் வேத திருமணம் தான். தமிழ் வேத முறைப்படி தேவாரம் திருவாசகம் திருவருட்பா எல்லாம் பாடி மக்களுக்கும் மணமக்களுக்காக நாங்கள் வேண்டதே அதுதான். தாய்மானவர் சொல்வார், வரம் கேட்கிறார், கடவுள் சிவபெருமான் கேட்கிறார், ஆமா உன்னை என்ன வரம் வேணும்னு. அவர் இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டார். எல்லோரும் இன்பத்திருப்பதே அன்றி யாமந்தரியும் பராபரம் வேண்டார். இப்போ அதனால அதை மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கும். நம்ம வரைக்கும் இல்லை, நாம நம்ம சார்ந்தவர்கள் இந்த உலகம் எல்லாத்துக்குமே பொதுவாகவே இந்த வேதத்தில் பாடல்கள் இருக்கு. அதனால்தான் இந்த நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மஞ்சள் நீராட்டு விழா, புதுமனை புகு விழா, இதை மாதிரி கல்யாணம், இது எல்லாமே தமிழ் வேதப்படி தான் நடத்துகிறோம். இது என்ன வளர்ச்சி அடையணும், இது கண்டிப்பா வளர்ச்சி அடையும். ஒரு காலத்துல வளர்ச்சி அடையும். உங்களுடைய ஆசீர்வாதம். நாங்க சீமான் ஐயா குரூப்ல நாங்க இது 12வது கல்யாணம். ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது சீமான் ஐயா வலியுறுத்துறத மக்கள் ஏத்துக்கணும். கண்டிப்பா. ஏன்னா அவருக்காக எதையுமே கேட்கல. இப்ப படித்த இளைஞர்கள் ஏத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் அதை அதனாலதான் அவர் இந்த இளைஞர் சமுதாயத்துக்காக தான் இந்த நெறிய கொண்டு வர்றாரு. அதனால அப்பதான் நல்ல வளர்ச்சி அடையும். சரி, கல்யாணம்னா என்ன, அது எப்படி செய்யறாங்க, எப்படி மணமக்களை வாழ்த்துறாங்க, கடவுளுக்கு என்ன பூஜை பண்றாங்க, அதெல்லாம் நிறைய தெரியும். இல்லாட்டி தெரியாது, வாய்ப்பே இல்லை. அதனால இந்த திருமணத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு வழிகாட்டியாக வழங்குகின்ற அன்பு சகோதரர் சீமான் அவர்களுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்நாள் அடைவர் வறுமையுறார் நன் மனைவி மக்கள் போகம் பெறுவர் பின் புன்மை ஒன்றும் காணார் நின் நாமம் கருதுகின்றோர் ஒற்றி கண்ணதல்பால் மானார்வமுற்ற மயிலே வடிவுடை மாணிக்கம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி ஐயா.